Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் லைஃப் ப்ராசஸ் அப்படின்ற லெசனோட வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்த பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் வந்து கீழே சொல்லிடுங்க, ஓகேங்களா? அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டிவிட்டி 5.3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, டேக் 1 ml ஸ்டார்ச் சொல்யூஷன் 1% இன் 2 டெஸ்ட் டியூப் A and B. ஸ்டார்ச் சொல்யூஷன் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸ்டார்ச் சொல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த அரிசி இருக்குல்ல, நார்மலாக அரிசியை கழுவுன தண்ணியாக இருக்கலாம், அல்லது குக்கரில் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு லைக் அரிசி போட்டு தண்ணி போட்டு லைக் அரிசியை வேக வைப்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு கஞ்சி தண்ணின்னு ஒன்று கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த லைக் அரிசி நல்லா வெந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த தண்ணியை தான் ஸ்டார்ச் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அது வந்து ஒரு 1 ml எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆட் 1 ml சலைவா டு டெஸ்ட் டியூப் A அண்ட் லீவ் போத் டெஸ்ட் டியூப் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் 20 to 30 minutes. அதில் டெஸ்ட் டியூப் ஏல மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, 1 ml சலைவானா நம்மளோட எச்சில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இன்னொரு டெஸ்ட் டியூப்பை வந்து விட்டுருங்க, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல். நவ் ஆட் a few drops of dilute iodine solution to the test tube. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, 2 டெஸ்ட் டியூப்லேயும் கொஞ்சம் அயோடின் ட்ராப்ஸை வந்து ஊற்றுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அயோடின் ட்ராப்ஸை ஊற்றுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த ஃபுட்டில் வந்து ஸ்டார்ச் இருந்தது அப்படின்னா அது ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலரில் மாறும். அதில் ஸ்டார்ச் இல்லைன்னா டார்க் ப்ளூ கலர், அதாவது லைட்டாக ப்ளூவாக மாறும், அல்லது மாறவே செய்யாது, அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த டெஸ்ட் டியூப்பில் கலர் சேஞ்சை வந்துட்டு பார்க்குறீங்க, இதில் வந்து நமக்கு ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் டெஸ்ட் டியூபாக தெரியுதா அப்படிலாம் கேட்குறாங்க. இதில் வந்து சலைவாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. த திங் இஸ், உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா, டெஸ்ட் டியூப் ஏல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ச் சொல்யூஷனையும் சலைவாவையும் சேர்த்துருக்காங்க, கரெக்டாக? அந்த எச்சிலையும் சேர்த்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கலரே மாறாது, ஓகேவா? நோ கலர் சேஞ்ச். டெஸ்ட் டியூப் ஏவை பொறுத்தவரையில் நோ கலர் சேஞ்ச், ஓகேவா? ஆனால் டெஸ்ட் டியூப் பியில் வெறும் ஸ்டார்ச் மட்டும் இருந்ததில்ல, அது வந்துட்டு நல்லா டார்க் ப்ளூ கலரில் இருக்கும், ஓகேவா? அயோடின் சொல்யூஷன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். இதுதான் இதுக்கான அதாவது ஸ்டார்ச்சோட டெஸ்ட்டே வந்து அயோடின் சொல்யூஷனை ஊற்றுறது தான். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சலைவா வந்துட்டு ஸ்டார்ச்சை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்றது தெரியுது. அதாவது இப்போ நம்ம வாய்க்குள்ளே ஸ்டார்ச் போன உடனே டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்டார்ட் ஆன உடனே அந்த ஃபுட்டில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் மோஸ்ட்லி சலைவா வந்துட்டு லைக் டைஜஸ்ட் பண்ணிடுது அப்படின்றது தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி டெல் அஸ் அபவுட் த ஆக்ஷன் ஆஃப் சலைவா ஆன் ஸ்டார்ச்னு சொல்கிறாங்கல்ல. சலைவாவில் இருக்கிற அமிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார்ச்சை வந்துட்டு சிம்பிள் சுகராக மாற்றுது, ஓகேங்களா? ஸோ அதில் சலைவாவில் இருக்கிற அமிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் தான் ஸ்டார்ச்சை வந்துட்டு சிம்பிள் சுகராக மாற்றுது, ஓகேவா? இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். We eat variety types of food which has to pass through same digestive tract. நம்ம வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றோம், அது எல்லாமே ஒரே டைஜஸ்டிவ் ட்ராக்டில் தான் போகணும். டைஜஸ்டிவ் ட்ராக்ட்னா என்னது? வாய், ஈசோஃபேகஸு, ஸ்டொமக்கு, அந்த மாதிரி தான். Naturally, the food has to be processed to generate particles which are smaller and of same texture. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபுட்டு வந்து ஒரு மாதிரி ப்ராசஸ் ஆகணுமா. எதுக்குன்னா அது எல்லாமே குட்டியாக சேம் டெக்ஸ்சராக இருக்கிறதுக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், உள்ளே போகும்போது ஒரு ஃபுட்டு நல்லா பெருசாக, ஒரு ஃபுட்டு நல்லா சின்னதாக உள்ளே போச்சுன்னா டைஜஷன் ப்ராசஸ் வந்து சரியாக நடக்காது. அதனால தான் நம்மளை வந்து அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா மெண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? திஸ் இஸ் அச்சீவ்டு பை க்ரஷிங் த ஃபுட் வித் அவர் டீத். எல்லாமே எப்போது வந்துட்டு ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகும், அல்லது ஒரு மாதிரி வந்துட்டு சாஃப்டாக ஆகும் எப்போ அப்படின்னா, நம்ம நல்லா கடித்து சாப்பிடுவோம். நம்மளோட பரோட்டாவெல்லாம் நல்லா கடித்து சாப்பிடுவோம்ல. அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா எவ்வளோ நல்லா நம்ம வந்துட்டு நல்லா சவைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட வயிற்றுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நல்லா சவைச்சி உள்ளே அனுப்பும்போது வயிற்றுக்கு வந்து அவ்வளோவா வேலை இருக்காது, கரெக்டாக? ஸோ அதனால் since the lining of the canal is soft, the food is also wetted to make its passage smooth. அதாவது கெனால் இந்த தொண்டை வழியாக போகுது இல்லையா, நெஞ்சு வழியாக ஒரு டியூப் போகுது இல்லை, அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதில் போய் ஹார்டான ஃபுட்டு குத்திக்காமல் இருக்கிறதுக்காக தான் முதல்ல வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து நல்லா சலைவை வந்து வெட் பண்ணிடுது, ஓகேவா? வெட்டுனா நல்லா ஈர பண்ணிடுது. அப்போ தான் அந்த பேசேஜ் வழியாக அது ஸ்மூத்தாக போகும் அப்படின்றதுக்காக.
When we eat something we like, our mouth waters. This is actually not only water but a fluid called saliva secreted by the salivary gland. இப்போ நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க, ஓகேவா, செம பசியில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து நல்லா சூப்பராக அப்படி சூடாக சாதத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயிலேருந்து ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி ஒன்று ஜென்ரேட் ஆகும்ல. ஸோ அது வந்து சாதா லிக்விட் கிடையாது, அது வந்து சலைவா அப்படின்னு சொல்கிறாங்க. சலைவா எதனால் செக்ரேட் ஆகுது அப்படின்னா சலைவரி கிளாண்ட்ஸ்னால செக்ரேட் ஆகுது. Another aspect of the food we ingest is its complex nature. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ஆஸ்பெக்ட்னா அம்சம் என்ன அப்படின்னா, அந்த நம்ம எடுத்துக்கிற ஃபுட் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான நேச்சர், ஓகேவா. இஃப் இட் இஸ் டு பி அப்சர்வ்டு பை த அலிமெண்ட்ரி கெனால், அது வந்து அலிமெண்ட்ரி கெனாலால் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா முதல்ல அது வந்துட்டு ஸ்மாலர் மாலிகுல்ஸாக ப்ரோக் பண்ணணும், ஓகேவா. அது வந்துட்டு நமக்கு ஹெல்ப் ஆஃப் த பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் கால்ட் என்சைம்ஸ். ஸோ என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆப்பிளை வந்துட்டு நீங்கள் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு 10 hours எடுத்துச்சு அப்படின்னா என்சைம் இருந்துச்சு அப்படின்னா அது 2 hours பண்ணும். ஸோ என்சைமோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிறது தான் வந்துட்டு என்சைமோட வேலை, ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்துட்டு அதான் ஃபஸ்ட்டு அந்த ஃபுட்டெலாம் வந்துட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட்னால் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சமையலில் வந்துட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டோன்னா அந்த வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்கும், ஓகேவா. ஸோ அந்த உப்பு தான் அந்த இடத்துல கேட்டலிஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுறது தான் வந்து இந்த என்சைம்ஸ் அப்படிங்கிறது. சலைவால் இந்த என்சைமான சலைவரி அமிலேஸ் அப்படின்றது இருக்குது. அது என்ன பண்ணுது, பிரேக்ஸ் டவுன் ஸ்டார்ச் வந்து பிரேக் பண்ணுது, விச் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மாலிகுல். ஆக்சுவலி ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான மாலிகுல், ஓகேவா. அதை வந்து சிம்பிள் சுகராக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்துட்டு சலைவாவோட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகுது. அது வந்துட்டு மவுத் வழியாக வருது, வைல் சீவிங் பை த மஸ்குலர் டங். நம்ம வந்து அந்த டங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நல்லா சலைவாவோட மிக்ஸ் பண்ணுறோம். அதனால தான் வந்து ஃபோனெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்டோம்னா நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அந்த சலைவா ஒழுங்காக மிக்ஸ் ஆச்சா இதுவே நம்ம எங்கேயுமே பார்க்காம நம்ம ஃபுட்டை மட்டுமே பார்த்து சாப்பிட்டோம்னா நம்ம நல்லா மென்று அதோட டேஸ்ட் அறிஞ்சு நம்ம சாப்பிடுவோம், கரெக்டாக. It is necessary to move food in a regulated manner along the digestive tube so that it can be processed properly in each part. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட்டு வந்துட்டு ஒரு ரெகுலேட்டடான மேனரில் போகணும் அந்த டைஜஸ்டிவ் டியூப்பில். அப்போ தான் வந்துட்டு அது ப்ராப்பராக ப்ரொசஸ் ஆகும். இல்லைனா வந்து என்ன ஆகும், லைக் இன்டைஜஷன், ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. The lining of the canal has muscles that contract rhythmically in order to push the food forward. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் கெனால்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ இது வழியாக போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபுட்டை வந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரும். ஸோ அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிற லைனிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைனிங் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆகி ரிலீஸ் ஆகும். லைக் உங்களுக்கு அப்படியே அந்த ஃபுட்டை வந்துட்டு தள்ளும், ஓகே. கான்ட்ராக்ட் ஆகி ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபுட்டு வந்து உள்ளே போகும், ஓகே. அது பேர் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. திஸ் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அக்கர் ஆல் அலாங் த கட்டுனா குடல்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டுங்கிறது ஸ்டொமக்லேயும் நடக்கும். அப்படியே அது வந்துட்டு அந்த ஒரு மூமெண்ட் பண்ணும், ஓகே. நீங்கள் நெட்டில் வந்துட்டு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது அப்படியே காட்டுவாங்க அந்த ஒரு மூமெண்ட்டை, ஓகேவா. ஃப்ரம் த மவுத் த ஃபுட் இஸ் டேக்கன் டு த ஸ்டொமக். மவுத்லேருந்து ஃபுட்டு வந்து ஸ்டொமக்குக்கு போகுது. எது வழியானா ஃபுட் பைப் ஆர் ஈசோஃபேகஸ் வழியாக, ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு மவுத்து, கரெக்டாக. இது வந்துட்டு ஸ்டொமக்கு. எது வழியாக போகுது, ஈசோஃபேகஸ், தட் இஸ் ஃபுட் பைப்பு. தி ஸ்டொமக் இஸ் அ லார்ஜ் ஆர்கன் விச் எக்ஸ்பேண்ட்ஸ் வென் த ஃபுட் என்டர்ஸ். ஆக்சுவலி ஸ்டொமக் வந்து ஃபஸ்ட்டு குட்டியாக தான் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு போட்ட உடனே அது என்னவாகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். The muscular walls of the stomach helps in mixing the food thoroughly with more digestive juice. அதாவது அந்த ஸ்டொமக்கோட மஸ்குலர் வால்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வால் ஸ்டொமக்கோட அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுன்னா அது வந்து சில டைஜஸ்டிவ் ஜூஸை வந்துட்டு அது செக்ரேட் பண்ணும். அது கூட அந்த ஃபுட்டை நல்லா மிக்ஸ் பண்ணும், ஓகேவா. மஸ்குலர் வால்ஸ் ஆஃப் த ஸ்டொமக் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா ஹெல்ப்ஸ் இன் மிக்சிங் த ஃபுட் தரோலி வித் மோர் டைஜஸ்டிவ் ஜூஸில் அதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. த டைஜஸ்டின் இன் ஸ்டொமக் இஸ் டேக்கன் கேர் பை த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த வால்ஸ் ஆஃப் த ஸ்டொமக். நான் தான் சொன்னேன்ல, அந்த ஸ்டொமக்கோட வால்ஸில் சில கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும்னா அது மூலயமா அந்த டைஜஷன் ஸ்டொமக்கில் இருக்க டைஜஷன் நடக்கும். திஸ் ரிலீஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், எ ப்ரோட்டீன்
digesting enzyme called pepsin. இது எல்லாமே 1 mark கொஷின் ஓகேங்களா. இந்த திங்கிஸ் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், சலைவரியில் அமிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது, அது வந்துட்டு ஸ்டார்ச்சை வந்து டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ ஸ்டொமக்கில் வந்துட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அது வந்துட்டு என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றத ஒன்று செக்ரேட் பண்ணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறத நமக்கு லெபார்ட்டரியில் வச்சுருப்பாங்க தெரியுமா, அது வந்து கையில் பட்டுச்சு அப்படின்னா கையில் தோலே உறிஞ்சிரும் ஓகேவா. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுதான் நம்ம வயிற்றுக்குள்ளே கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடான ஒரு விஷயம் வந்து நம்ம வயிற்றில் கொட்டிச்சுன்னா என்ன ஆகும், ஆப்வியஸ்லி அல்சர் தான் வரும். அல்சர் வந்துச்சுன்னா நம்ம லைஃப் லாங் முழுக்க நம்ம வந்துட்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்து எந்த ஃபுட்டையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. எந்த ஃபுட்டையுமே லைக் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பட் ஆனால் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அது நம்ம வயிற்றுக்குள்ளே ஊற்றி புண்ணாக தான் வரும், அதுக்கப்புறம் வயிறு வலி எல்லாமே வரும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து லைக் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் டைஜஸ்டிவ் என்சைம் ஓகேவா. அமிலேஸ் வந்து என்னது, ஸ்டார்ச் டைஜஸ்டிவ் என்சைம். இது வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் வந்து ப்ரோட்டீன் டைஜஸ்டிவ் என்சைம் கால் பெப்சின் அப்படின்ற ஒரு என்சைம் ஓகேவா. அண்ட் மியூக்கஸ்னால் இப்போ சளி எப்படி இருக்குது கொலன்னு அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஒரு அசிடிக் மீடியமை வந்து க்ரியேட் பண்ணும், விச் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் என்சைம் பெப்சின். ஸோ ஒரு அசிடிக் மீடியமை உண்டாக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபுல்லாக ஆசிடாக கொட்டி அந்த ஃபுட்டை வந்து ஃபுல்லாக அசிடிக்காக மாற்றும் ஓகேவா. அதனால தான் சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு வேளை வாமிட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த நெஞ்செலாம் கரிக்கிற மாதிரி இருக்கும்ல. காரணம் என்னென்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஊற்றிட்டு இருக்கு, அது வந்துட்டு வெளியில் வந்திருக்கு ஃபுட்டோடு சேர்ந்து. அப்போது நமக்கு வந்துட்டு அந்த ஆசிட் பட்ட இடம்லாம் எப்படி எரியும். ஸோ ஆனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈஸியாக வந்து ஓகே ஃபுட்டெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட்ணும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிரியேட்ஸ் அன் அசிடிக் மீடியம் விச் ஃபெசிலிட்டேட் த ஆக்ஷன் ஆஃப் ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணுது. லைக் பெப்சின் அப்படின்ற அந்த ஒரு என்சைம் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு முதல்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு ஒரு அசிடிக் மீடியமாக உண்டாக்குது. வாட் அதர் ஃபங்க்ஷன் டூ யூ திங்க் இஸ் சர்வ்டு பை த ஆசிட்? The mucus protect the inner lining of the stomach from the action of acid under normal condition. மியூக்கஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஆசிட் வந்து ஆப்வியஸ்லி கொட்டுது அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் இல்லையா. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் மியூக்கஸும் செக்ரேட் ஆகுது. அந்த மியூக்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் அந்த ஃபுட்டில் மட்டும் ஆக்ட் ஆகிற மாதிரி, அந்த ஃபுட்டோட லைக் மிக்ஸ் ஆகிற மாதிரி அது வந்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. We have often heard adult complaining about acidity. Can this be related to what has been discovered? அதாவது நெஞ்சில் வந்து அசிடிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போது சாப்பிட்ற சாப்பாடு ஸ்டொமக்குக்கு அப்புறம் அடுத்த பாட்டுக்கு தான் போகணும். ஆனால் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், மேலே வரும்போது ஓகேவா அந்த மாதிரி அசிடிட்டிலாம் ஏற்படும். The exit of food from the stomach is regulated by sphincter muscle which releases it in the small amount into the ஸ்மால் இன்டெஸ்டைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டொமக் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேவா, ஸ்டொமக் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போகுது ஃபுட்டு, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது ஓகேவா. எது வழியா அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பேஸ் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பிளிங்டர் மசில்ஸ் ஓகேவா. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை அனுப்புது. ஃப்ரம் த ஸ்டொமக் த ஃபுட் நவ் என்டர்ஸ் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு என்டர் பண்ணிடுச்சு. இதுதான் லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால். இது வந்து ஒரு காம்பேக்டான ஸ்பேஸ்னால் ஒரு கச்சிதமான ஸ்பேஸில் வந்து இது வந்து ஃபிட் ஆகிருக்கு ஓகேவா. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே காயிலாக இருக்கா. ஸோ ரொம்ப பெருசு, பட் ஸ்டில் அதெல்லாம் அப்படியே மடங்கி இருக்கிறதுனால ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து அதெல்லாமே ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The length of the small intestine differs in various animals depending on the food they eat. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட லென்த்து ஓகேவா, அது வந்துட்டு ஒவ்வொரு அனிமலை பொறுத்தும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஃபுட்டை எடுத்துக்குது அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு அனிமலுக்கும் மாறுங்கிறாங்க. ஹெர்பிவோரஸ் ஈட்டிங் கிராஸ் நீட் a longer small intestine to allow the cellulose to digest. இப்போ ஹெர்பிவோர்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் பெரிய ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குமா. ஏன்னா செல்லுலோஸ், இப்போ நம்ம வந்துட்டு சமைக்கும்போது கீரையிலலாம் பார்த்திங்கன்னா சமைக்கும்போது அந்த செல் வால்லாம் பிரேக் ஆயிரும். ஆனால் மாடு ஆடுலாம் என்ன பண்ணுது, அதை டேரெக்டாக சாப்பிடுது கரெக்டாக. அந்த செல் வாலை வந்து பிரேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த செல்லுலோஸை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
ஸோ அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அது பெரிய ஸ்மால் இன்டெஸ்டைன் தேவை. லைக் அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிக நேரம் எடுக்கும். ஓகேவா. மீட் இஸ் ஈஸியர் டு டைஜஸ்ட், ஹென்ஸ் கார்னிவோரஸ் அனிமல்ஸ் லைக் டைகருக்குலாம் ஷார்ட்டான ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Small intestine is a site of complete digestion of the carbohydrates, proteins and fat. ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே ஒரு ஃபுட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணிடும். இது வந்துட்டு ஒரு 1 மார்க் கொஷின். ஓகேவா. இட் ரிசீவ்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் த லிவர் அண்ட் pancreas ஃபார் திஸ் பர்பஸ். என்ன ஆகுதுன்னா லிவரும் ஒரு சிலதை செக்ரீட் பண்ண, சரிங்களா. இங்கே மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த லிவரும் பேன்க்ரியஸ்னு இங்கே இலை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது ரெண்டுமே ஸ்மால் இன்டெஸ்டைனில் எனக்கு வந்துட்டு ஒரு சில என்சைமை செக்ரீட் பண்ணும். ஓகேவா. அது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு டைஜஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. த ஃபுட் கம்மிங் ஃப்ரம் த ஸ்டொமக் இஸ் அசிடிக்காக இருக்கும், ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஹேஸ் டு பி மேட் ஆல்கலின் ஃபார் த pancreatic enzymes to act. இப்போ என்னென்னா ஆசிடாக இருக்கிறத ஆல்கலைனாக மாற்றணும், ஏன்னா அப்போ தான் pancreatic enzyme வந்து அது மேலே வந்து ஆக்ட் ஆக முடியும். ஓகேவா. பேன்க்ரியாஸ்லேருந்து செக்ரேட் ஆகிற என்சைம் பேர் pancreatic enzymeனு சொல்லுவாங்க. அதே மாதிரி பைல் ஜூஸ் ஃப்ரம் த லிவர், இது எல்லாமே 1 மார்க் கொஷின். ஓகேவா. லிவர் வந்து எதை செக்ரேட் பண்ணுது, பைல் ஜூஸ் அப்படின்றத செக்ரேட் பண்ணுது. ஓகே. பைல் ஜூஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அக்கம்ப்ளிஷஸ் என்ன செய்யும் அப்படின்னா திஸ் இன் அடிஷன் டு ஆக்டிங் ஆன் ஃபேட்ஸ். இப்போ நம்ம ஆயில் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றோம்ல, அதிலலாம் ஃபேட் இருக்கும். ஸோ அதெல்லாமே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பைல் ஜூஸ் ஹெல்ப் பண்ணுது. ஃபேட்ஸ் ஆர் present in the intestine in the form of large globules which makes it difficult for enzymes to act on them. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேட் வந்து என்சைம்ஸில் இன்டெஸ்டைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. அது அந்த ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்றோம்ல, அதில் இருக்கிற ஃபேட் வந்து இன்டெஸ்டைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து பெரிய பெரிய குளோபியூல்ஸாக இருக்கும். குளோபியூல்ஸ்னால் முட்டையாக இருக்கும். ஓகேவா. அதனால் அது மேலே என்சைம் ஆக்ட் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ குட்டியாக இருந்துச்சுன்னா என்சைம்ஸ் வந்து சீக்கிரமாக ஆக்ட் ஆகி அதை டைஜஸ்ட் பண்ணிடும். பட் அந்த ஃபேட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா லார்ஜ் குளோபியூல்ஸாக இருக்குது. அதனால் என்சைம்ஸ்க்கு அதுக்கு மேலே ஆக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ பைல் சால்ட்ஸ் பிரேக் தெம் இன்டூ ஸ்மாலர் குளோபியூல்ஸ் இன்க்ரீஸிங் த எஃபிஷியன்சி ஆஃப் என்சைம் ஆக்ஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைல் சால்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லார்ஜ் குளோபியூல்ஸாக இருக்கிற அந்த ஃபேட் மாலிகுல்ஸை ஸ்மாலர் குளோபியூல்ஸாக மாற்றுது. ஸோ எதுக்காகனா அப்போ தான் என்சைம் வந்து அது மேலே போய் எஃபிஷியண்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக. திஸ் இஸ் சிமிலர் டு த எமில்சிஃபையிங் ஆக்ஷன் ஆஃப் soaps on dirt that we have learnt about in chapter 4. என்னென்னா சோப் மேலே ஓகே டர்ட் இருக்குது, ஒரு துணியில் வந்து ஒரு அழுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த சோப் வந்து கொஞ்சமாக அந்த டர்ட்டெல்லாம் பிச்சு எடுக்கும். இப்போ நம்ம வந்துட்டு விளம்பரத்துலலாம் பார்க்குறோம்ல, அப்படியே வந்துட்டு டைடு சோப் விளம்பரம் அதிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கரையை வந்துட்டு அப்படியே லைக் பிரித்து எடுக்கிற மாதிரி காட்டுறாங்களே. ஸோ அதுதான் ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் pancreas secrete pancreatic juice. அதில் வந்து எந்த என்சைம் இருக்கும்னா ட்ரிப்சின் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கும். அது வந்துட்டு ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் லிப்பேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். அதுவுமே வந்துட்டு பிரேக்கிங் டவுன் எமில்சிஃபைடு ஃபேட்டை. எமில்சிஃபைடு ஃபேட்னால் லைக் டைஜஸ்ட் ஆகாத அந்த ஒரு ஃபேட்டை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணும், பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ட்ரிப்சின் வந்து ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணும். லிப்பேஸ் அப்படிங்கிறது பிரேக்கிங் டவுன் எமில்சிஃபைட் ஃபேட், பெருசாக இருக்கிற அந்த ஃபேட் குளோப் மாலிகுல்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணும். த வால்ஸ் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைனோட வால்ஸில் சில கிளாண்ட்ஸ் இருக்கும். அது வந்து இன்டெஸ்டினல் ஜூஸை வந்துட்டு செக்ரேட் பண்ணும். நம்ம வந்துட்டு ஸ்டொமக்கில் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு பார்த்தோம்ல, இப்போ இன்டெஸ்டைனில் வந்து இன்டெஸ்டினல் ஜூஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவா. The enzymes present in it finally convert protein into amino acids. ஸோ இந்த என்சைம்ஸ்லாம் ஃபைனலாக என்ன பண்ணுதுன்னா ப்ரோட்டீன்ஸாக அமினோ ஆசிட்ஸாக மாற்றுது. ப்ரோட்டீன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய குண்டு ரவுண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அமினோ ஆசிட்னால் தனித்தனியாக அந்த ரவுண்ட் இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ ப்ரோட்டீன்ஸை வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் எதுலலாம் இருக்கும், இப்போ நம்ம சாப்பிட்ற பருப்பு வகைகள் அதிலலாம் இருக்கும். ஓகேவா. இந்த இன்டெஸ்டினல் என்சைம்ஸ் வந்து ப்ரோட்டீனை வந்து அமினோ ஆசிடாக மாற்றுது. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இன்ட்டு குளுக்கோஸ். ஓகே. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலலாம் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது, அதில் குளுக்கோஸாக மாற்றுது. அண்ட் ஃபேட்ஸ் இன்ட்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஆயிலி ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராலாகவும் மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. டைஜஸ்டட் ஃபுட் இஸ் டேக்கன் அப் பை த வால்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன். டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை வந்துட்டு அந்த இன்டெஸ்டினோட வால் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Inner lining of the small intestine has numerous finger-like projection called villi, which increases the surface area for absorption அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஓகே ஃபைன், இது நான் வந்து உங்களுக்கு நெட்டில் காட்டுறேன். இது வந்துட்டு ஆக்சுவலி ஸ்மால் இன்டெஸ்டைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா அந்த காயில் மாதிரி மட்டும் இருக்காது. அதுக்குள்ளே பாருங்கள் நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கா. எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தான் வந்து அந்த ஃபுட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டாக மசில் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது ஓகேவா, லைக் இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே ஃபுட்டு வந்துட்டு டைஜஸ்ட் ஆக்கப்படும். அதுதான் இவங்களும் சொல்கிறாங்க. The walls of the small intestine contains gland which in okay இதெல்லாம் படிச்சாச்சா. நெக்ஸ்ட் the inner lining of the small intestine numerous finger like projections villiன்னு சொல்லுவாங்க, which increases the surface area of absorption. நல்லா அப்சர்வ் பண்ணும் இந்த ஃபுட்டை ஓகேவா. The villi are richly supplied with blood vessels which take the absorbed food to each and every cell of the body. அந்த வில்லி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். அது குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். நம்மளோட ஹியூமன் பாடி நம்ம நினைக்கிறத விட மிக மிக சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அதில் வந்துட்டு நிறையா பிளட் வெசல்ஸ் இருக்கும். அது வந்துட்டு அப்சர்வ்டு ஃபுட்டை வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போகும். வேர் இட் இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் அப்டெய்னிங் எனர்ஜி, பில்டிங் அப் நியூ டிஷ்யூஸ் அண்ட் ரிப்பேர் ஓல்டு டிஷ்யூஸ். ஸோ அதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நியூ டிஷ்யூ வந்துட்டு உருவாக்குறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்காகவுமே யூஸ் பண்ணிக்குது. அன்அப்சர்வ்டு ஃபுட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு கொண்டு போகும். அதில் வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைனோட வாலில் வந்து வாட்டரை வந்து நிறையா அப்சர்வ் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் எல்லாம் ஏனஸ் வழியாக வெளியில் வந்துடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் இருந்துச்சா, அங்கேருந்து அப்படியே ஒரு பைப் போகுது பாருங்கள் இந்த இடத்துல, அங்கேருந்து அப்படியே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏனஸ் வழியாக என்ன ஆகிடும், வெளியில் வந்துடும். சரிங்களா, ஓகே ஃபைன். இந்த எக்ஸிட் ஆஃப் த வேஸ்ட் மெட்டீரியலை வந்துட்டு ஆனல் ஸ்ப்ளிங்டர், லைக் அப்படியே வேஸ்ட் வந்தோடனே வந்துடாது இல்லை, ஸ்ப்ளிங்டர் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புறது. ஸோ அந்த இது வழியாக சேர்த்து வச்சுட்டு லைக் ஃபுல்லாக ஆகிட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு மோஷன் போனோம், ஃபினிஷ் ஆகிடும் ஓகேவா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டென்டல் கேரிஸ் ஆர் டூத் டீகே அப்படின்றது என்னென்னா அந்த எனாமல் நம்ம பற்கள் இருக்குல்ல, அந்த பற்கள் வந்துட்டு இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு விஷயம் ஓகேவா, நம்ம உடம்புல இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு விஷயம். அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த டூத் டீகேலாம் வரும்போது அது சாஃப்ட் ஆகிடுமா, எனாமல் வந்துட்டு சாஃப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பிகின்ஸ், அது எப்போ பிகின் ஆகும் அப்படின்னா பாக்டீரியா வந்துட்டு ஆக்டிங் ஆன் சுகர் ப்ரொடியூஸ் ஆசிட்ஸ் தட் சாஃப்டன்ஸ் ஆர் டீமினரலைஸ் த எனாமல். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பாக்டீரியா வந்து சுகர் மேலே ஆக்ட் ஆகும் ஓகேவா. இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு படுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பாடு எல்லாமே சுகர் தான், லைக் ஒரு மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் சுகர் தான் ஓகேவா. அது மேலே பாக்டீரியா ஆக்ட் பண்ணும்போது ஓகேவா, அது வந்து ஒரு ஆசிடை வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ அந்த ஆசிட் வந்துட்டு நம்ம பல்லை வந்துட்டு அரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம பல்லை வந்துட்டு சாஃப்ட் பண்ணும் அல்லது டீமினரலைஸ் பண்ணும், மினரலை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. masses of bacteria cells together with food molecules stick to the teeth to form the dental plaque. plaqueனா சொத்தை வருது ஓகேவா, நிறைய பாக்டீரியா சேர்ந்து நம்ம அந்த டீத்தில் வந்துட்டு ஆக்ட் பண்ணுற போது தான் நமக்கு சொத்தை வருது. Saliva cannot reach the tooth surface to neutralize the acid as plaque covers the teeth. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சலைவா வந்துட்டு அந்த டூத்தோட சர்ஃபேஸில் ரீச் ஆக முடியாது. டு நியூட்ரலைஸ் த ஆசிட், பேசிக்காக நம்மளோட சலைவா தானே எல்லாமே பார்த்துக்குது. அது வந்து என்ன பண்ணிடும்னா அந்த சொத்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனேயே அது வந்துட்டு அந்த சலைவாவால் ரீச் பண்ண முடியாது அந்த டூத்தோட அந்த ஒரு சர்ஃபேஸை ஓகேவா. அந்த டூத்தோட சர்ஃபேஸை ப்ரஷிங் த டீத் ஆஃப்டர் ஈட்டிங் தான் அந்த பிளேகெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அன்ட்ரீட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அந்த உள்ளுக்குள்ளே போய் ஓகேவா, அந்த பற்களோட உள்ளே போய் இன்வேட் த பல்ப் காசிங் இன்ஃப்ளமேஷன், சில டைம் வீக்கம் வரலாம், சில டைம் இன்ஃபெக்ஷன் வரலாம், இந்த மாதிரிலாம் நடக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்ம 3 வேளை சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா வந்து வாய் கொப்பளிச்சிடணும். காலையில் ஒரு டைம், நைட் ஒரு டைம் ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரவே செய்யாது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெஸ்பிரேஷன் இதை பற்றிலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.